நேரத்துல சோதரன் தேவனுடைய அந்த சிலுவை தியானத்தை பற்றி நம்ம சிந்திக்கும் போது ஒரு வார்த்தையை நம்ம படிக்கலாம். எபிரியன் புஸ்தகம், கடந்த நாட்கள் நம்ம தியானித்து வருகிற வசனங்கள் தான். எபிரியன் புஸ்தகம் 11வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும். எபிரியன் புஸ்தகம் 11வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் செய்தி, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். போதும். இன்றைய நாளோட இந்த சிலுவை தியானத்தோட தலைப்பு வேணும்னா, தலைப்பு எப்படி சொல்லலாம்னா, ஸ்தோத்திரம், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல், சிலுவையிலிருந்து விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார். யாரு? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து விடுதலை பெற சம்மதியாமல். அப்படின்னா விடுதலையை பெற்றுக்கொள்ள, அந்த சிலுவையிலிருந்து தன்னை தப்புவித்துக் கொள்ள வழி இல்லாம இல்லை, வழி இருந்துச்சு. அதான் தப்புவிக்க ஸ்தோத்திரம் மனதில்லாமல் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல். அப்போ அந்த சோதனையிலிருந்து விடுதலையாக, தப்புவிக்க, அல்லது அந்த விடுதலையிலிருந்து எஸ்கேப் ஆக வழி இருந்துச்சு. வழி ஆண்டவரே வழியை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனா மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு, ஏதோ ஒரு விசேஷித்தமான ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அந்த சோதனையை சகித்தார்கள், அந்த சோதனையின் வழியாக கடந்து சென்றார்கள். இன்றைக்கு சிலுவை தியானத்து கூட்டத்திற்கு நம்ம வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆவியானவர், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில கூட சோதனையிலிருந்து தப்புவிக்க, எஸ்கேப் ஆக, அல்லனா விடுதலை பெற வழி இருந்தாலும் அதை சம்மதியாமல், என் தேவனுக்காக, என் தேவ ராஜ்யத்திற்காக, என் தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக விடுதலை பெற சம்மதியாமல் தொடர்ந்து இந்த தேவனுக்காக பயணிக்க நம்ம அனைவரும் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? சொல்ல வர்றது புரியுதா? சிலுவை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையிலிருந்து அவர் விடுதலை பெற வழி இருந்துச்சு. ஆனா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ விடுதலை பெற சம்மதியாமல் அவர் வாதிக்கப்பட்டார். ஏன்னா உங்களையும் என்னையும் நினைத்து, அழிந்து போகிற ஆத்துமாக்களை நினைத்து, நரகத்துல போகிற ஆத்துமாக்களை காப்பாற்றும்படியாக சிலுவையிலிருந்து விடுதலை பெற சம்மதியாமல் அந்த சிலுவையில அரை நிர்வாணமாய் தொங்கி அவர் வாதிக்கப்பட்டார். தன்னுடைய மாம்சத்துல வாதிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். இந்த வசனம் அருமையாக சொல்லுகிறது, விடுதலை பெற சம்மதியாமல். அப்படின்னா அவர் விடுதலை பெற வழிகள் இருந்தது. அவர் விடுதலை பெற என்ன வழி இருந்துச்சு? ஸ்தோத்திரம். அப்படிதான் இன்றைக்கு நம்ம அந்த சிலுவையினூடாக நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம். இவர் அந்த சோதனைக்கு விடுதலை பெற சம்மதியாமல் சோதிக்கப்பட்டார்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்பாக அநேக பரிசுத்தவான்கள் கூட விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டவர்கள் நம்ம பார்க்க முடியும். ஒருத்தர் மட்டும் பார்க்கலாம். மோசையை பற்றி நாம் படிக்கும்போது, அதை எபிரியன் புஸ்தகம் 11வது அதிகாரம், அதை 24வது வசனத்திலிருந்து படிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்போ மோசையினுடைய வாழ்க்கையை பற்றி பரிசுத்த வேதாகமம் சொல்லும் போது, அவருடைய வாழ்க்கையில சோதரன் நல்ல சுகபோகமாய் வாழ அநேக வழிகள் இருந்த நேரத்திலையும் பார்வோனுடைய குமாரன், ராஜாவினுடைய மகன் என்று அழைக்கப்படுகிற அந்த பதவியை தற்காத்து கொள்ள விரும்பாமல், அதுல விடுதலையாய் சுதந்திரமாய் வாழ விரும்பாமல்
அது வேண்டாம் என்று சொல்லி உபத்திரப்படுகிற தேவ ஜனங்களோடு உபத்திரப்பட இந்த ஒரு தேவனை ஆராதிக்க அவன் இந்த வழியை தெரிந்து கொண்டான் என்று சோதரம் விடுதலை பெற சம்மதியாமல் இந்த வழியை தெரிந்து கொண்டான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் இந்த பகுதியில் நமக்கு இந்த எபிரியருடைய நிருபர் நமக்கு சொல்லுகிறார். இன்னொரு சம்பவத்தை கூட மோசேயுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கலாம். யாத்ராகமம் 32வது அதிகாரம் பின்னும் கர்த்தர் 9வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். இங்க மோசேயை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? ஜனங்கள் செய்து ஆண்டவருக்கு விரோதமாக அந்த கன்றுக்குட்டியை உண்டாக்கி வணங்கினதுனால மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்கள் என்ன பண்ணிடுவேன், ஒரு நிமிஷத்துல அத்தமாக்கி போடுவேன், அழித்து போடுவேன். அழித்து போட்டு உன்னை என்ன ஆகுறேன், ராஜாவா மாத்திரம் பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னை பலத்த ஜனம் பெருத்த உன்னை பெரிய ஆள் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த வார்த்தையை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நம்ம பார்த்து சொன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? 2 சோத்திரம் சேர்த்து சொல்லி அல்லேலூயா சோத்திரம் எல்லாம் சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தோன்னு நம்ம டைரியில என்ன பண்ணிடுவோம், எழுதி வச்சு அந்த வாக்குத்தத்தத்துக்காக மாசத்துல எப்படி ஒரு 4 நாள் 3 நாள் உபவாசம் இருந்து நீங்க எனக்கு சொன்னதுபடி என்ன பெரிய ஜாதி ஆக்குங்கன்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணிருப்போம்ல. ஆனா அதான் சொன்னா, இந்த சிலுவை தியான கூட்டத்திற்கு அப்புறம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற வேண்டும், ஒரு படி மேல வரணும். சோதரம் வேதத்தை தியானம் பண்ணதுனால சோதரம் ஜனங்கள் நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்களாம். ஹல்லேலூயா. அதுபோல நம்ம நற்குணசாலிகளாய் மாற்றப்பட வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலிருந்து ஒரு படி மேல வரணும். அப்போ மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த ஜனங்கள் எல்லாரையும் அழித்து போடுகிறேன், நான் ஒன்ன மட்டும் என்ன பண்றேன், பெரிய ஜாதி ஆக்குறேன், இந்த ஜனங்களை விட்டுவிடு, இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதை விட்டுவிடு, இந்த ஜனங்களுக்காக திறப்புல நிற்கிற விட்டுவிடுது அப்படின்னு சொல்லி மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்ன இடத்துல மோசையுடைய பதில் அடுத்த வசனம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன, மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலை நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல சோதரம் போதும். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்போ மோசே என்ன பதில் சொல்லுகிறார் ஆண்டவர்கிட்ட? இந்த ஜனங்களை அழிக்கிற சிந்தனையை விட்டுவிடும், இப்படி சோதரம் அவங்களுக்காக பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி. யாரு இவங்க எல்லாம் நல்லவங்களா? இல்ல நம்ம எல்லாம் பெரிய நல்லவங்களா? 40 நாள் அவர் மலையில போய் அந்த கற்பனைகளை தேவனிடத்துல இருந்து தண்ணி குடிக்காம அப்பம் புசியாமல் 40 நாள் உபவாசமா இருந்து தேவ சமூகத்திலிருந்து கற்பனைகளை கட்டளைகள் எல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்கிறாரு. அது லேட் ஆச்சு. மோசே வர தாமதிக்கிறதை பார்த்து 31வது அதிகாரம் 1வது வசனம் படிக்கலாம். 32:1 பின்னும் கர்த்தர் 32:1 மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணு என்றார்கள். இந்த ஜனங்களை தான் அழிக்கிறதுக்கு ஆண்டவர் நிற்கிறாரு. நான் இவ்வளவு செங்கடல்ல பிளந்து இவ்வளவு பார்வோன் சேனையிலிருந்து அவர்களை காப்பாற்றி அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றி பாதி வழி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். என்னை விட்டு என்னை தள்ளி எனக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொன்ன இந்த ஜனங்களை அழிக்கும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். இப்ப மோசேட்ட சொல்றாரு, நீ சோதர உன்னை தப்பு வைக்கிறேன், உன் சந்ததியை பெருக பண்ணுகிறேன்,
உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குறேன், உன்னை ராஜாவாக மாற்றுகிறேன், உனக்கு ராஜ்யத்தை உனக்கு தருகிறேன், உன் மூலம் பெரிய சந்ததியை உருவாக்குறேன். இந்த ஜனங்களை விட்டுவிடு, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எனக்கு எரிச்சல் ஊட்டினார்கள், என்னை தள்ளி அந்நிய தெய்வங்களை உண்டு பண்ணினார்கள், அதனாலதான் இவங்க அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன அவன் சோதர வார்த்தையை மோசே கேட்ட நேரத்துல மோசே என்ன சொல்கிறாரு? இவர்களை அழிக்க வேண்டும், இடிக்க வேண்டும், துரத்த வேண்டும், கொல்ல வேண்டும் சொல்லக்கூடிய பேச்ச விட்டுருங்க, அவங்களுக்காக பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, அதுல முக்கியமான வார்த்தை 32வது வசனம், 32 யாத்திராகமம் 32 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது மோசே கர்த்தர் மோசே நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை புஸ்தகத்தில் கிறுக்கி போடுவேன்னு சொல்லி, அப்போ ஆண்டவருடைய ஆத்மா கொஞ்சம் என்னாச்சு? சாந்தி அடைஞ்சது. என்னது இவ்வளவு கெஞ்சி ஜெபம் கடைசி என்ன சொல்றாரு மோசே? நீங்க இந்த ஜனங்களை எல்லாம் அழிக்கிற மாதிரி இருந்தா என்ன பண்ணுங்க, அவன் சேர்த்து என்னை அழிச்சிருங்க அப்படிங்கிறாரு. பாத்தீங்களா மனுஷனோட அந்த ஒரு இருதயத்தில் அது என்ன சொல்லதுக்குன்னு புரியல. நம்மளால இது முடியுமா? இப்படி நம்மளால ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த முடியுமா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டாலும் நம்மளால தாங்க முடியல. நம்ம பண்ற ஜெபம், அவனை தொடும் ஆண்டவரே, தொடுங்க ஏசப்பா, அவனை இடிங்க கட்டுங்க ஏசப்பா, இயேசுவின் நாமத்துல நான் கட்டுக்கிறேன் ஏசப்பா. இந்த ஜெபம் எல்லாம் ஒரு ஆவிக்குரியவனுடைய ஜெபம் அல்ல. சோதரம். அதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய வேண்டும். மோசே ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்திருந்தான். அநியாயம் பண்ணவனை அழிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு அவரு சோதரன் கையில பட்டயத்தை பிடிச்சிட்டு. இவர் என்ன சொல்றாரு? இல்ல, அவனை அழிக்கிற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன, யார் அழிங்க, புஸ்தகத்துல இருந்த பேரை கிறுக்கி போடணும், அவ்வளவுதான். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவன் எவனோ அவனை எங்க போறான்? அக்னியும் கந்தவும் எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவான். அப்ப அவனை அழிக்கிற மாதிரி இருந்தா என்ன ஃபர்ஸ்ட் அழிச்சிருங்க அப்படிங்கிறார் மோசே. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த சிலுவைதான கூட்டத்துக்கு அப்புறம் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அந்த வார்த்தை, சிலர் விடுதலை பெற சம்மதியாமல் தன்னை பெரிய ஜாதியாக்குறேன் ஆண்டவர் சொன்ன நேரத்துல கூட அதை ஏற்றுக்கொள்ள சம்மதியாமல், சுகபோகமான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க சம்மதியாமல், மேன்மையான உயிர் செலுதலை அடையும்படியாய், அழிந்து போகிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் வாதிக்கப்பட்டார்களாம். அவங்க பண்ண சோதனை தவறல்ல, அவங்களுடைய சாபம் அல்ல. யாரோ ஒருத்தன் நல்லா இருக்கணும், அழிந்து போற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி விடுதலை பெற சம்மதியாமல், சந்தோஷமா வாழ சம்மதியாமல், இந்த உலகத்தினுடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ சம்மதியாமல், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ண வாக்குத்தத்தை எடுக்க சம்மதியாமல், இன்றைக்கு நம்ம எல்லாம் வாக்குத்தத்தத்தை தேடி ஓடுகிறோம். ஆனா ஒரு ஆவிக்குரிய நிலைமையினுடைய முதிர்ச்சி என்பது அது அல்ல. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சி என்பது மற்றவங்க அழியும் போது தேவன் நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்து நம்ம நல்லா வச்சுக்கிறான்னு சொல்றது ஒரு சாதாரண விசுவாசினுடைய நிலை. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சி நிலைக்கு அடைய வேண்டும். மோசையை போல தன்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கையில அழிவு வருகிறன்னு சொல்லி அறிந்த நேரத்துல மோசையால சோதர தன்னுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்க முடியவில்லை. அந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக, இவர்களுக்காக பரிதாபம் கொள்ளும், இவர்களுக்காக பண்ண வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும், இவர்களுக்காக நீ ரத்தம் சிந்திருக்கிறேன்னு சொல்லி அவன் திறப்புல முகங்குப்புற விழுந்தானாம். யாருக்கு? தனக்காகவா? தாம் பிள்ளைக்காகவா? தான் குடும்பத்திற்காகவா? இல்ல, அநியாயம் பண்ண அவன் அழிக்கிறதுக்கு ஆண்டவர் இடத்துல இல்ல, வேணாம் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உடையவர்களாக சிலுவைதான கூட்டத்தின் மூலமாக தேவன் நம்மை உருவாக்குவாராக. ஹல்லேலூயா. இதுதான் சிலர் விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். எதற்காக? மேன்மையான அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேன்மையான உயிர் செலுதலை அடையும்படியாக. இதே போலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையிலிருந்து விடுதலை பெற வாய்ப்புகள் இருந்த நேரத்திலையும், வசதிகள் இருந்த நேரத்திலையும், சூழ்நிலை இருந்த நேரத்திலையும் அந்த சிலுவையிலிருந்து விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டாராம். எப்படி அவருக்கு வாய்ப்புகள் வந்தது? சிலுவையிலிருந்து விடுதலை பெற அவருக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மத்தேயுவின் புஸ்தகம் 26 அவரே சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
எனக்கு சிலுவையிலிருந்து தப்பதுக்கு பிதாவானவரே எனக்கு அநேக வழிகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். மத்தேயுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவன் அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்றார். இதுதான் இயேசு கிறிஸ்து தப்புவிக்க ஆண்டவர் இயேசுவை தப்புவிக்க வைத்திருந்த வழி, விடுதலை பெற வைத்திருந்த வழி. இதுதான் 53வது வசனம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? அப்ப ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிடிக்க வந்த நேரத்துல இயேசுனுடைய சீஷனாகிய பேதுரு சோதரன் அந்த வேலைக்காரருடைய காதை வெட்டுகிறாரு. அப்போ அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? சோதரன், நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்பி என்னை விடுவிக்க மாட்டாரா, என்னை தப்புவிக்க மாட்டாரா என்று நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய போகிற நேரத்துல அவரை அறைய விடாதபடி அந்த சிலுவைன்னு சொல்லக்கூடிய அந்த கொடுமையிலிருந்து தப்புவிக்க தேவன் தம்முடைய தூதர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் என்றும் இவர் வேண்டிக் கொண்டால், இப்ப இயேசு கிறிஸ்து ஜெபித்தா உடனே 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்கள் வந்து இயேசுவை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இது என்ன இந்த 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள்? இந்த லேகியோன் அப்படின்னு என்னன்னா சோதரன் நம்ம இது ஒரு சோதரன் ஒரு யூனிட், ஒரு அலகு அப்படிம்பாங்க. இப்போ சோதரன் ஒரு டசன் அப்படின்னா எத்தனை? 12. ஒரு டன் எத்தனை? 1000 கிலோ ஒரு டன். அப்போ இதே போல நம்ம சோதரன் ஒரு குறிப்பிட்ட சோதரன் மதிப்பிற்கு வைத்திருக்கிற இந்த சோதரன் கணக்கு தான் லேகியோன். இந்த லேகியோன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எங்க பயன்படுத்துவாங்கன்னா, யுத்தம் பண்ண போகிற படைகளுக்கு சோதரன் பயன்படுத்துகிற வார்த்தை. சோதரன் ஒரு யுத்தம் பண்ண போகிற படைகள்ல 3000க்கும் அதிகமான போர் வீரர்கள் இருப்பார்களே. ஆனா 3000 6000 வரைக்கும் சோதரன் ஒரு போர் வீரர்கள், படை வீரர்கள் இருப்பாங்கன்னா அதை ஒரு லேகியோன் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு லேகியோன் அப்படின்னா 3000 6000 வரைக்கும் இருக்கிற படை வீரர்களை சூழ்ந்த ஒரு படைக்குழு. நீங்க அது டிக்ஷனரி எல்லாம் போட்டாவே தெரியும். லேகியோன் அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணாலே வரும். ஒரு படை பணி பிரிவு. பண்டைய ரோமர் படையில் 3000 முதல் 6000 வீரர் வரை கொண்ட பிரிவு. பெரும் திரள், பெரும் பேரெண்ணிக்கையை தான் எதை குறிக்குது? லேகியோன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை குறிக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்களை அனுப்பி தேவன் என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். இந்த சோதனையிலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அப்போ 12 லேகியோன் சொன்ன மொத்தம் எத்தனை தேவ தூதர்கள்? நம்ம 3000 வச்சிருவோம். ஒரு லேகியோன்னா 6000 வரை கணக்கு சொல்லுது. நம்ம எத்தனை வச்சுக்கலாம்? ஒரு லேகியோன்னா 3000 வச்சுப்போம். அப்போ 12 இன்று சோதர 3 போட்டா எத்தனை? 36 லேகியோன். 36,000 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்களை தேவன் வானத்திலிருந்து இறக்கி என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி சோதரன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அப்ப இந்த தூதர்கள், தேவ தூதர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது சோதரன் இப்படி யாராவது விடுவித்து இருக்கிறாங்களா, இப்படி தேவ தூதர்கள் எங்கேயாவது யாராவது காப்பாற்றி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து அந்த தேவ தூதருடைய வேலை எப்படி என்னன்னா நம்ம படிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 1வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கு போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா?
ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. அப்ப தூதர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். அப்ப தூதர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? பணிவிடை ஆவிகள். தேவ பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் யாரு? தேவ தூதர்கள். நமக்கு அந்த தூதர்களை பற்றி எல்லாம் தெரியும். தானியேல் ஜெபம் பண்ண நேரத்துல கபிரியேல் தூதன் என்ன கொண்டு வந்தாரு? செய்தி கொண்டு வந்தார். தேவனிடத்திலிருந்து நீ ஜெபம் பண்ண வேண்டும் தொடங்கின போதே செய்தி பதில் வெளிப்பட்டது. அப்ப தேவதூதர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனிடத்திலிருந்து செய்தி கொண்டு வருகிறவர்கள், அல்லது பணிவிடை ஆவிகள் அப்படின்னா உதவி செய்கிறவர்கள். அதான் அவர்கள் எல்லாரும் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு நிமித்தமாக ரட்சிப்பை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிறாங்களா. அப்ப தேவ தூதர்கள் நமக்கு என்ன செய்வாங்க? பணிவிடை செய்வாங்க. அதான் அந்த சங்கீதத்துல வசனம், உங்கள் பாதம் கல் இடராதபடிக்கு தூதர்கள் உங்க கைகள்ல ஏந்தி கொண்டு போவாங்க. அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு தேவ தூதனை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். நம்மை பாதுகாக்கும்படியாக தூதர்கள் நமக்கு இருக்கிறாங்க. அப்போ இதே போலதான் இதுதான் இயேசு சொன்னாரு, என்னை காப்பாற்ற தேவன் தூதர்களை அனுப்பி என்னை காப்பாற்ற முடியும். அப்ப இந்த தூதர்கள் வேற என்னெல்லாம் செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம படிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது, அப்போ அந்த 75,000 பேர் சாகடிச்சது யாரு? ஒரு தேவதூதன். அந்த இஸ்ரவேல் தேசத்தை அந்த ஜனங்களை ஆண்டுகுறம் பாவம் செய்த ஜனங்களை அழிக்கும்படியா கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பினாராம். அந்த தேவதூதன் குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அன்று காலமே கொள்ளை நோயை வரப்பண்ணாராம். எத்தனை பேர் செத்தாங்களாம்? 75,000 பேர் செத்து போனாங்களாம். அப்போ தேவ தூதர்களால் என்ன பண்ண முடியும்? காற்றை பிடிக்க முடியும். அப்படிதான் அந்த கொள்ளை நோயை அந்த பூமியில அனுப்ப முடியும். அப்படி அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தேவதூதன் இந்த காற்றை பிடித்ததுனால கொள்ளை நோயினால 75,000 பேரு செத்து போனாங்களாம். நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது? நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை அனுப்பி என்னை விடுவிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம இங்க பார்த்ததன்படி ஒரு தூதன் இறங்குனதுனால 75,000 பேரு இந்த கொள்ளை நோயினால செத்து போனாங்களாம். இது ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு கூட நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 34வது வசனம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். இங்க எசேக்கியா ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி பண்ணிட்டு நேரத்துல ஒரு யுத்தம், பெனதாத் சொல்லக்கூடிய சீரிய ராஜாக்கள் எதிரிகள் தனக்கு விரோதமா வராங்க. இவருக்கு யுத்தம் பண்ண அவங்க 4,00,000 காலாட்படைகளை வராங்க. இவருக்கு இருக்கிறது 1,00,000 காலாட்படை தான். இவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி ஏசப்பா எனக்கு துணை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஜெபம் பண்ண நேரத்துல அன்றைக்கு நடந்துதான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியன் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். இது ஆங்கில வேதாமங்கள்ல மற்ற வேதாமங்கள் என்ன இருக்குன்னா, ஒரு தூதன் அப்படி வானத்திலிருந்து டப்புன்னு இறங்கினானா கண் இமைக்கிற நேரத்துல, எப்படி கண் இமைக்கிற நேரத்துல எத்தனை பேரு? 1,80,000 பேரை சங்கரித்தான். அப்போ ஒரு தூதன் கண் இமைக்கிற நேரத்துல வானத்திலிருந்து டப்புன்னு இறங்கி வந்த நேரத்துல எத்தனை பேரை சாகடிக்க முடிந்தது? 1,80,000 பேரை.
செத்த பிரேதங்களை காலமா தூங்கி எழுப்பி பார்த்தா 1,85,000 பேர் செத்த பிரேதமா கிடக்குறாங்களாம். அப்போ அந்த கண்ணிமைக்கிற நேரம் அப்படின்னா சொல்ற கணக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு ஒரு வினாடின்னு சொல்றோம்ல, ஒரு செகண்ட் நமக்கு தெரியாம நம்முடைய கண் என்ன ஆகும், இமைய அடிக்கும். அப்போ ஒரு செகண்ட்ல நமக்கு தெரியாமலேயே நம்முடைய கண் 3 வாட்டி துடிக்குமா, புரியுதா? கண் மூடி திறக்கும், புரியுதா? ஒரு செகண்ட்ல நமக்கு தெரியாமே நம்முடைய கண் 3 வாட்டி மூடி திறக்கும். அந்த அளவுக்கு அதோட சென்சிட்டிவ், அந்த அளவுக்கு ஆண்டவருடைய படைப்பு. அப்போ இந்த கண் இமைக்கிற நேரத்துல ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து 1,85,000 பேரை சாகடித்தானா. அப்போ ஒரு செகண்ட்ல ஒரு தூதனால எத்தனை பேரை சாகடிக்க முடியும்? 1,85,000 இன்று 3 கணக்கு போட்டா ஒரு வினாடியில ஒரு தூதனால 1,85,000 பேரை சாகடிக்க முடியுமா? அப்போ இயேசு சொன்ன கணக்கு என்ன? நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்பி என்னை என் பிதா விடுவிக்க கூடாது என்று நினைக்கிறாயோ? ஃபர்ஸ்ட் படிச்ச வசனம் என்னது? சிலர் விடுதலை பெற சம்மதியாமல் மேன்மையான உயிர் செழுதலை அடையும்படி வாதிக்கப்பட்டார்கள். இயேசு சிலுவையிலிருந்து இயேசுவை விடுதலையாக்க பிதாவானவர் ரெடியா இருக்கிறாரு. எத்தனை தூதர்களோட? 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரோட இயேசுவை இந்த உலகத்திலிருந்து காப்பாற்ற ஆயத்தமா இருக்கிறாரு. ஒரு தூதன் ஒரு நொடிக்கு 1,85,000 என்று 3 5 லட்சத்துக்கு 5 லட்சம் ஆட்களை ஒரு செகண்ட்ல சாகடிக்க முடியும். 5,85,000 55,000 பேரை சாகடிக்கலாம். அப்போ ஆண்டவரும் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை வைத்து ரெடியா இருக்கிறாரு. இயேசு சொன்ன வார்த்தை, நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால், நான் இப்ப ஜெபம் பண்ணா அவர் இறக்க ரெடி. தானியேல் ஜெபித்தது போல நீ ஜெபம் பண்ணதுக்கு தொடங்குக்கு முன்பாக கட்டளை பிறந்தது. தானியேலை விட எவ்வளவு பெரியவர் நம்முடைய ஆண்டவர். தானியேலினும் பெரியவர். இவர் ஜெபம் பண்ண கூட தேவையில்லை, மனசுல நினைச்சாலே போதும். அந்த நரி யாரு? அவன் வாரான், அவனுடைய ஆட்கள் வாராங்க, என்னை காப்பாத்துங்கன்னு ஜெபிக்க கூட தேவையில்லை. வானத்தை இப்படி பார்த்தாலே போதும். எத்தனை தூதர் இறங்கி வருவாங்க? 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் இறங்கி வந்து சோதரம். அவர் ஆண்டவர் அடுத்த சொன்ன வார்த்தை, இப்படி செய்வேனே ஆனால் எல்லாரும் அழிஞ்ச நீங்கள் நானும் அழிஞ்சு போயிடுவோமே. அப்போ ஒரு விசுவாசிக்கு சோதரம், என்னை தொடுகிறவன் உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் அப்படிங்கிறார் ஆண்டவர். இப்போ ஆண்டவருக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில எந்த செய்வனையும் சூனியமும் மந்திரவாதம் பில்லி சூனியம் எதுவும் நடக்கவே நடக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு விரோதமா உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களை ரட்சிங்க ஏசப்பான்னு சொல்லணுமே ஒழிய அவனை அடிங்க ஒடிங்க அவனை இப்படி பண்ணுங்க அவன் குடும்பத்தை அழிச்சு போடுங்கன்னு சொல்லி ஒரு விசுவாசிகளுடைய வாயிலிருந்து ஜெபம் வருதுன்னா அது யாரு? விசுவாசியே இல்லை. யார் அது? அவிசுவாசி கூட இல்லை, அது பிசாசு. அது 12 லேகியோனுக்கு அதிகமா ஒரு தூதனே 5 லட்சத்துக்கு மேல சாகடிப்பான். 12 லேகியோன் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்ன காரணம், சோதரன், அந்த இஸ்ரவேல் தேசத்துல முக்கியமாக இயேசுவை அன்றைக்கு ஒப்பு கொடுத்தவங்க சாகடிக்க துடிக்கிறவங்க யாரு? யூத ஜனங்கள். சோதரம். அப்போ சோதரன், இந்த யூத ஜனங்கள் எப்படி உருவானாங்க? ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு, ஈசாக்குல இருந்து யாக்கோபு, யாக்கோபுல இருந்து 12 ஒண்ணுதான் இந்த யூதா. யாக்கோவுக்கு சோதரம் 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளை யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளுக்கு 2 கோத்திரமாக மாறி 12 கோத்திரமாக தான் இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லி பலகி படர்ந்து காணப்பட்டது. அப்போ சோதரன், ஆண்டவர் சொன்ன அந்த 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சோதரன், இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் மக்கள் இயேசுவுக்கு விரோதமாக இயேசுவை பிடித்து அவரை சிலுவையில் அறையும்படியா துடிக்கிறாங்க. இயேசு இப்பொழுது வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை இறக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். சோதரன், என்ன அர்த்தம்னா, சோதரம், இயேசுவை பிடிக்க அல்லனா இயேசுவை சோதரம் சிலுவையில் அறைய இந்த யூத கோத்திரம் மட்டுமல்லாமல் இந்த 12 கோத்திரத்தார் அனைவரும் இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும், இல்லைன்னா இந்த 12 கோத்திரத்தினுடைய சோதரம் மரித்தவர்கள் உயிரோட எழும்பி வந்து இப்ப உயிரோடு இருக்கிறவங்களும் சேர்ந்து வந்து, அல்ல இந்த 12 கோத்திரத்துல பிறக்க போகிற இஸ்ரவேல் மக்களும் சோதரம்
ஒரு நிமிஷத்துல பிறந்து இயேசுவுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. இப்பொழுதுதான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை அனுப்பி தேவனனை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு விரோதமாக ஊரே எழும்பி வந்தாலும், உங்க சமுதாயமே கிளம்பி வந்தாலும், வேலை செய்கிற முழு அதிகாரிகள் உங்களுக்கு விரோதமா வந்தாலும், ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு விரோதமாக எந்த சக்தியும் பலிக்காது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான இஸ்ரவேல் தேசம் அனைத்தும் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தா கூட ஒரு நாயும் தன் காலை அசைக்காது என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். ஆனா அவர் சொன்ன வார்த்தை, இப்படி நான் செய்வேனே ஆனா ஐயோ என் ஜனங்கள் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்லிதான் அந்த வேறு சிலர் விடுதலை பெற சம்மதியாமல், இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்த நேரத்திலையும், இவ்வளவு சோதரம் ஒரு நாம் வேண்டிக் கொண்டா இறங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அப்படி வாய்ப்பு இருந்த நேரத்திலையும், ஜபத்திற்கு பதில் இருந்த நேரத்திலையும் இப்படி செய்வேனையானால் சோதரம் என் ஜனங்கள் என்ன ஆவாங்க, நரகத்துல போயிருவாங்கன்னு சொல்லி அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை ஜனங்கள் அடையும்படியாய் விடுதலை பெற சம்மதியாமல் சோதரம் அதை தடுத்து நிறுத்தி, நான் வாதிக்கப்படுகிறேன், இந்த கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகிறேன், இந்த தேவனுக்காக நான் எதையும் சகிக்கிறேன், இந்த தேவனுக்காக நிந்தைகளையும் பாடுகளையும் அவமானங்களையும் சகிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி தனக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு விடுதலை பெற சம்மதியாமல் அவர் பாதிக்கப்பட்டார். ஆனால் நாம் என்ன நினைத்தோம் தெரியுமா? அந்த பார்த்து இந்த ஜனங்கள் என்ன நினைத்தாங்க, நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்படுகிறார் என்று நினைத்து நம்முடைய முகத்தை அவரை விட்டு திருப்பினோமா? இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கூட ஸ்தோத்திரம் இதெல்லாம் நமக்கு இல்லைன்னு சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டோடைய வார்த்தையை அல்ல தட்டி போகிறீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டோடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, அவர் அடிக்கப்பட்டது நமக்காக, அவர் நொறுக்கப்பட்டது நமக்காக, அவர் விடுதலை பெற சம்மதியாமல் இவ்வளவு பெரிய வசதிகள் வாய்ப்புகள் இருந்த நேரத்திலையும், ஜபத்திற்கு பதில் இருந்த நேரத்திலையும் ஜபம் கூட பண்ணாம வேணாம் அப்படின்னு தள்ளி வைத்தது உங்களுக்காகவும் எனக்காகவும். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து, இவ்வளவு பெரிய கிருபையை குறித்து, இவ்வளவு பெரிய இப்படி ஒரு தேவன் ஜாதிகளில் எங்கேயாவது நீங்கள் பார்த்ததுண்டோ அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு தேவனை விட்டு தூரம் போகிற இருதயம் உங்களுக்கு இருந்தா, இல்ல நமக்கு இருந்தா, எல்லா மனிதர்களை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். எவ்வளவு சிலுவை தியானத்து கூட்டத்திற்கு வந்தாலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை, கிருபையை சிலுவையின் மூலமாக தேவன் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வருகிற நிந்தனைகளை, அவமானங்களை, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற, தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் வருகிற, ஊழியத்தின் நிமித்தம் வருகிற நிந்தனைகளை, அவமானங்களை சகித்து சோத்திரம் ஆசையுடன் அவருக்காக ஓட நாம் ஆயத்தமாக வேண்டும். அதுதான் இந்த சிலுவை தியான கூட்டத்துல ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. சோதர வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.